கொண்டிருக்கின்ற நேரம் சரியாக 4:10. இந்த சகர்முடிவுடைய நேரம் 4:32. நிகழ்ச்சி காசல்களை கொண்டிருக்கின்றது. உண்மையான சிக்கன் சுவையை உணர கில் சாசேஜஸ், சுவை மிகுந்த ஆரோக்கியமான சர்வதேசம் தரம் வாய்ந்த கில் சாசேஜஸ், கில்ஸ் கார்னிகன் அனியன்ஸ், கில்ஸ் சீஸ் அனியன்ஸ் ஆகியவற்றோடு இதுவரை தேடிய உண்மையான சிக்கன் சுவை கில் சாசேஜஸ் 100% ஹலால் சான்று பெற்றது. அத்தோடு அனுசரணை தந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆடைகளில் சல்வார் கமிஸ்கள் முதன்மை வகிக்கின்றன. தற்போது ஆயிரம் அருமையான வடிவங்களில் சல்வார் கமிஸ்கள் தயாராகின்றன. நோ லிமிட்டில் கடல் காட்சி தரும் சல்வார் கமிஸ்கள் இருந்து இவற்றை எல்லாம் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். எல்லோராலும் விரும்பி அருந்தக்கூடிய மோத்தஃபர்ட் ஆகியவற்றின் அனுசரணையில் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சஹர் விஷய உரை. அந்த உரையினை வழங்குகின்றார் பொலனறுவை மஸ்ஜிதுல் தாஹிர் பள்ளிவாசலின் மேசிமாம் மௌலவி அல்ஹாஜ் KM முனீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மகத்துவமிக்க இந்த புனித ரமலானின் ஆரம்ப நாட்களை கடந்து நேற்றுத்தான் இந்த ரமலான் ஆரம்பித்தது போன்று இருக்கின்றது. இந்த ரமலானின் நாங்கள் 2 நாட்களை முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பெரும் மதிப்புக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று இந்த புனிதமான மகத்துவமிக்க மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். ஹுவ ஷஹ்ருன் அவ்வலஹு ரஹ்மத்துன் அஸ்வதுஹி மாஃபிரத்துன் ஆஹிருஹு இத்தக்கும் மினன் நார். இம்மாதத்தின் முதல் 10 நாட்கள் ரஹ்மத்தின் நாட்கள், அதன் நடுப்பத்து நாட்கள் மன்னிப்புக்கு காரணமாக அமைகின்றன. கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் நாட்களாகும். இந்த ஹதீஸில் சில இடங்களில் சற்று குறைவுடனும் கூடுதலாகவும் காணப்படுகின்றன. எல்லாவற்றிலும் இந்த 10 நாட்களின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் 2வது 10 நுழைந்துள்ளோம். அதில் கூட இன்னும் 2 நாட்களே உள்ளன. பிறகு இன்ஷா அல்லாஹ் 3வது 10 நாட்கள் தொடங்கும். அந்த 10 நாட்கள் பற்றி அறிவிப்புகளில் கூறப்பட்டபடி நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய 10 நாட்கள் ஆகும். இப்போது மஃபிரத்தின் 10 நாட்கள் மற்றும் கடைசி 10 நாட்கள் பற்றி சிறிது விளக்குவேன். மஃபிரத் தௌபா, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பற்றிய பல்வேறு அறிவிப்புகளில் நமக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது பற்றி விளக்குகின்றேன். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் மனிதனுக்கு தானும் கட்டளையிட்டு நபிமார்கள் மூலமும் வலியுறுத்தியுள்ள முக்கிய கட்டளையாகும். இறைவன் நபிமார்களிடம் மூமீன்களுக்கு இஸ்திக்ஃபார் பற்றி கவனமூட்டுமாறு கூறினான். இறைவன் மூமீன்களை பார்த்து வஸ்தக்ஃபிருல்லாஹ, நீங்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கட்டளையிட்டதுடன் தொடர்ந்து கூறினான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவன், மென்மேலும் கருணை காட்டக்கூடியவன். எனவே அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இவ்வாறு அறிவிக்க செய்துள்ளான். உமது சமுதாயத்திடம் கூறுவீராக, இம்மாதம் மன்னிப்பின் மாதமாகும். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிப்பேன், மேலும் நான் கருணை காட்டுபவனுமாவேன். ஆக அல்லாஹ் தஆலா மன்னிக்கவும் செய்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் முன் மன்னிப்பு கேட்டு குனிந்தும் இறைவன் அவனை மன்னிக்காமல் போவது சாத்தியமே இல்லாததாகும். உண்மையிலே ரஹ்மத், அருள், மன்னிப்பு, நரக விடுதலை இவையெல்லாம் ஒரு முடிவின் பல படித்தரங்களாகும். அதுவே ஷைத்தானை விட்டு தூர விலக்குதல், இறை திருப்தி, இறை நெருக்கம் பெறுதல் என்ற படித்தரங்களாகும். அல்லாஹ்வின் ரஹ்மத் மூலமே நோன்பு வைக்க நல்வாய்ப்பு கிடைக்கிறது, இபாதத் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது, அவனது திருப்தியை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்ட வேலைகளை விட்டுவிட வாய்ப்பு கிடைக்கிறது.
அல்லாஹ் தஆலா எல்லா பழைய தவறுகளையும் மன்னித்து அம்மனிதனை தனது ரஹ்மத்தின் போர்வையால் அணைத்துக் கொள்கிறான். இது மஃபிரத்தும் இறைவனது ரஹ்மத் மூலமே கிடைக்கிறது. மஃபிரத்துக்கு பிறகு இறைவனது ரஹ்மத் முடிவதில்லை, மாறாக மஃபிரத் தௌபாவின் தொடராகும். அல்லாஹ்வின் ரஹ்மத் மற்றும் கருணையால் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது தொடரும் வரை மனிதன் கலங்கமற்ற முறையில் இறைவனுக்காக ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றான். பிறகு அவனிடமிருந்து இறை திருப்தியை ஈர்க்கும் செயல்கள் வெளிப்படுகின்றன. இறைவன் கட்டளையிட்ட அமலே சாலிஹா எனும் நற்செயல்களை அவர் செய்யத் தொடங்கி விடுகிறார். தொடர்ந்து இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு மற்றும் பாவத்திலிருந்து தப்புவதற்கு முயற்சியும் செய்தால் அல்லாஹ்வின் ரஹ்மத்திலிருந்து அவர் அருள் பெற்று பிறகு மஃபிரத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் ஈடேற்றம் அடைந்து விட்டார். பிறகு அவரை எப்படி நெருப்பு சுடும்? எனவே ரமலானின் 3-10 நாட்களும் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் அடுத்தடுத்துடன் இணைக்கப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவையாகும். ரமலான் மாதத்தில் சஹரும் இஃப்தாரிக்கும் நடுவில் உண்ணாமல் இருப்பதால் மட்டும் அல்லாஹ்வின் ரஹ்மத், மன்னிப்பு, நரக நெருப்பிலிருந்து விடுதலை ஆகியவற்றுக்கு உரியவராக ஆகிவிட முடியாது. எனவே மனிதன் இவற்றை பெறுவதற்காக இறைவன் ரமலான் மாதத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்துள்ளான். இதில் ஷைத்தானை விட்டு விலகி இறைவன் மனிதனை நெருங்குகின்றான். பிறகு இதனை பெறுவதற்கு அடியான் அதிகம் முயற்சியும் செய்ய வேண்டும். திருக்குர்ஆனில் இறைவன் இதனை கூறுகின்றான்: அடியானே, என்னிடம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நான் ரஹீமும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவன், கரீம், சிறந்தவன், சத்தார், குறைகளை மறைப்பவன், கஃபார், பாவங்களை மன்னிப்பவன். என்னை விட மிக அதிகமாக உங்களுக்கு வேறு எவரும் கருணை காட்ட மாட்டான். உங்களின் தாய் தந்தையர்களை விட அதிகமாக என்னிடம் அன்பு காட்டுங்கள். நான் அவர்களை விட அதிகமாக அன்பு காட்டுபவன். என்னிடம் வருவீர்கள் எனில் உங்களது அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவேன். நீங்கள் தௌபா, பாவ மன்னிப்பு கேட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் மெதுவாக என்னை நோக்கி வந்தால் நான் விரைவாக வருவேன். எவர் என்னை தேடுவாரோ அவர் என்னை கண்டு கொள்வார். எவர் என் பக்கம் திரும்புவாரோ அவர் எனது வாசல் திறந்திருப்பதை காண்பார். நான் தௌபா செய்பவரின் பாவங்களை மன்னிக்கின்றேன். அது மலையை விட அதிகமாக இருந்தாலும் சரியே. உங்கள் மீது எனது கருணை மிக அதிகமாகும், ஏனெனில் நீங்கள் எனது படைப்புகளாவீர்கள். நான் உங்களை படைத்தவன். எனவே உங்கள் அனைவரின் மீது எனது கருணை சூழ்ந்துள்ளது. இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான்: வல்லதீன ஜஹாது ஃபீனா லஹதியன்னஹும் சுபுலனா. எவர் நம் வழியில் முயற்சி செய்கின்றாரோ அவருக்கு நம்மை அணுகும் வழியை காட்டுகின்றோம். இறைவன் கூறுகின்றான்: வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நீங்கள் உங்கள் ரப்பிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பிறகு அவன் பக்கம் தௌபா செய்தவாறு குனியுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், 2 விஷயங்கள் இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று ஆற்றலை பெறுவதற்காகவும், மற்றொன்று பெற்ற ஆற்றலை பயன்படுத்துவதற்காகவும் இவை வழங்கப்பட்டுள்ளன. அதாவது முதல் விஷயம் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு ஆயுதமாகும். அதனை கொண்டு மனிதன் ஷைத்தானுடன் போரிடலாம். இரண்டாவது அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதாகும். அதாவது தௌபாவின் மூலம் ஷைத்தானை விரட்டுவதாகும். நமது நம்மை மிகைத்து விடாமல் செய்வதாகும். நற்செயல்கள் உண்மையில் இறைவன் நமக்கு கட்டளையிட்ட முயற்சிகளாகும். அதுவன்று இஸ்திக்ஃபார் பயனளிக்காது, மன்னிப்பும் கிடைக்க சாத்தியமில்லை. ஒரு நோன்பாளி தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், திருக்குர்ஆன் ஓதுகிறார், முடிந்தவரை திருக்குர்ஆன் தரிசும் கேட்கிறார். அதனை அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்படவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை. உதாரணமாக இறைவன் கூறுகின்றான்: சகோதரர்களின் உரிமையை வழங்குவது பற்றி. அதனை செய்யாதவரை உண்மையான இஸ்திக்ஃபார், தௌபா செய்பவராக முடியாது. இஸ்திக்ஃபார் மூலம் இறைவன் தந்த ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தும் போதுதான் சரியான பயன் ஏற்படுகிறது. தீமைகளை
நன்மையாக மாற்றுகின்ற அந்த உண்மையான தௌபாவை பற்றி இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். மன் தாபா வ ஆமினு வ அமில ஸாலிஹன் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹி ஸய்யாத்திஹிம் ஹஸனா வ கானல்லாஹி கஃபூருர் ரஹீமா. எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்செயலும் செய்வாரோ அவரது தீமைகளை அல்லாஹு தாலா நன்மையாக மாற்றி விடுவான். இறைவன் மிகவும் மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். இந்த புரட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும். முதலில் உள்ளத்தில் தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளத்தை தூய்மை அடைய செய்ய வேண்டும். இஸ்திஃபாருடன் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு சின்னஞ்சிறு பாவங்களாகவும் வெட்கப்பட வேண்டும். பிறகு உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். எவ்வளவு பேராசை ஏற்பட்டாலும் தீமையின் பக்கம் செல்ல மாட்டேன், எனது ஒவ்வொரு செயலையும் இறைவனது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்வேன் என்று உறுதி பூண வேண்டும். இந்த நோன்பு நமக்கு கைகூடும் போது மனிதன் சகிப்புத்தன்மை, தியாகம் ஆகியவற்றை செய்வதற்கான முயற்சியை தொடங்குவான். பிறகு நோன்பின் வரக்கத்திலிருந்து பயன்பெற இம்முயற்சி பயனளிக்கும். பிறகு இந்த மனித மன்னிப்பின் 10 நாட்கள் நமக்கு மன்னிப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். வெறும் 10 நாட்களில் மட்டுமல்ல, வரக்கூடிய 10 நாட்களிலும் மன்னிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ரமதான் மாதம் மட்டுமல்ல, வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஏன் வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். எனவே நாம் இதனை புரிந்து அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின் பின் உள்ள இவ்விஷயங்களை புரிய வேண்டும். 10 நாட்கள் மன்னிப்பை பெற்று தரக்கூடியது என்று அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமன் தாப வ அமில ஸாலிஹன் ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மாதபா. எவர் தௌபா செய்து நற்செயலும் செய்வாரோ அவரே இறைவனிடம் உண்மையான தௌபா செய்தவாறு குனிபவராவார்.